இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு மரணத்துக்கு பிற்பாடு ஒரு நித்திய வாழ்வு ஒன்று உண்டு. மரணத்துக்கு முன்னாடி வாழ்ற வாழ்க்கை இப்ப நம்ம உட்காந்து விசுவாசிகளா பல கஷ்டங்களையும் பாடுகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழப்புகளையும் வருவாய்களையும் எல்லாவற்றையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது தற்காலிக வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு ஒரு வாழ்வானது மிகுந்த மகிழ்ச்சியோடு களிப்போடு சந்தோஷத்தோடு மகாராஜாவை தரிசித்துக் கொண்டே இருக்கிற ஒரு நித்திய வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க போகிறோம், எப்படிப்பட்டவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அது அனந்த ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானமாய் அது இருக்கிறது. ஆனால் நம்ம பார்க்கல. வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது, நரகம் பாதாளம் என்பது ஒன்று உண்டு. அது சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும் அவனுக்கு கீழ்ப்படுகிற உலகத்திற்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம நம்புறோம், பார்க்கலாம் நம்புறோம். அது நம்மளுக்கு தேவையில்லைனாலும் நமக்கு ஒன்று ஆயத்தமாயிட்டு இருக்குது. அது மகாராஜா இருக்கிற பரிசுத்த சியோன் சபை, சியோன் இடம். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நம்ம போக போறோம். அங்க எப்படி இருக்க போதுன்னு தெரியாது. அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எங்க இருக்கிறாரோ, அது நமக்கு மகிமையான மேன்மையான ஆசீர்வாதமான ஒரு ஸ்தலமாக இருக்கும். ஆனால் அதை நம் கண் காணவில்லை. இயேசு சொன்னார், நான் இங்க பூமியிலிருந்து மேலே போறேன்ப்பா, வானத்துக்கு போய் நான் பரலோகத்திற்கு போய் பிதாவின் இடத்தினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து அநேக வாசஸ்தலங்கள் தேவன் வைத்திருந்தாலும் நான் என்னை விசுவாசிக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். கைகளை தட்டி அல்லேலூயா. இதை சொல்லிட்டு போனாரல்ல, அதை நம்புறோம். அதுதான் நம்பிக்கை. கையை தட்டி